பைசா இது மட்டும் கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் போகும்போது ஆள் வந்துட்டே இருக்கும். வருமா வந்துட்டோம் வருமா மது நீல சட்டை மாதிரி மாதிரி செல்ஃபியா? அடர்ந்த காட்டுக்குள்ள அகத்தியரை நோக்கி ஒரு ஒரு திகில் பயணம். பயணத்தின் முதற்கட்டமாக அவர் தான் கைடு, அவர் எங்களுக்கு கைடா இல்லை நாங்கள் அவருக்கு கைடான்னு தெரியல. கைடு அண்ணன் பேர் இதை சொன்னாங்களே. ஐயா உங்கள் நேமு? தேவசகாயம் அண்ணன். ஐயா எவ்வளோ நாளாக இதில் இருக்கீங்க? நாங்கள் இந்த எஸ்டேட் அடைச்ச பிறகு இருக்கும். ஒரு 10 12 5 வருஷம் இருக்கும். இந்த எஸ்டேட் கீழே இருக்க எஸ்டேட் முடிஞ்சிருந்தா எஸ்டேட் அடைஞ்சு போச்சு. நாங்கள் எஸ்டேட்டில் வேலை பார்த்தாங்க. அங்கே முன்னாடி போகிறார் ஒரு அண்ணன். அவர் தான் அண்ணா பேர் தேவ சகாய அண்ணன். அதாவது தேவன்றா கடவுளுக்கு ஈக்குவல், சகாயன்ட்டா நேர்மையான நம்ம அதிகாரி. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்க நமக்கு அற்புதமான அண்ணன் தேவ சகாய அண்ணன். அவர் நம்மளை சாஃப்டாக வழி நடத்திட்டு போயிட்டு இருக்க. முன்னாடி போகிறார் ஒரு சிவ அடியார் மாதிரி. அவர் பேர் நவநீத கிருஷ்ணன். அவர் இங்கே வந்து நமக்கு அர்ப்பணமாக நட்பாயிட்டா. அந்த நட்பில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு பல கடந்த மாதிரி ஒரு நட்பு. வீடியோ வேணா ஃபோட்டோ வேணா ஆமா லெஃப்ட் ஹேண்ட்லேயே எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படி தாங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி போயிட்டே தான் இருக்கு. நண்டு நண்டு எங்க நண்டு காண கிடைக்கல. ഇവരിവിടെ ഇരുന്നില്ല, അവർ ബസ്സിൽ ഇപ്പോൾ വേണമെങ്കിൽ പറഞ്ഞത് ഞാൻ പറഞ്ഞു. ஐயா நீங்கள் பேசுறது மலையாளமா தமிழா? கலந்து அவங்ககிட்ட பேசுனது மலையாளம், உங்கள்கிட்ட தமிழ். தமிழ் தெரியும். தமிழ் வீடியோவில் தான் வரேன். தமிழ் தான் நிறைய பேர் வராங்க. அவர் மோகன்ஜி ட்ரிப் ஆர்கனைசர். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் சாத்தியமானதுக்கு அவரும் முக்கிய காரணம். தெரியாது, தமிழ் நல்லா தெரியும். அவர் கொஞ்சம் சிவபக்தர், நம்மளும் சிவபக்தர், ஃபுல் ஈடுபாடு கிடையாது. அவர் கொஞ்சம் சிவன் பக்தர் நல்லா. நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க. ஆமாம், எஸ்டேட்டில் 2000 ஆள் வேலை செய்யுது இங்கே எஸ்டேட்டில். இப்போ க்ளோஸ் பண்ணாரா? அது 2000 பேருக்கு வேலை இல்லை. ஆமாம். நீங்கள் எஸ்டேட்டில் நாங்கள் எஸ்டேட்டில் 40 வருஷம் வேலை செய்யுது. 40 கிலோமீட்டர் கூட ஆகலை இன்னும். ஓரளவுக்கு நல்ல வார்மில் இருக்கும், நல்லா ஹோப்பாக இருக்குது. சுற்றி காடு, ஒரு வெளிச்சம் கூட உள்ளே வரல. வெளிச்சம்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வரல. ஃபுல்லாக இந்த காக்கா குருவி சவுண்டு, என்ன உயிரினம்னு கூட தெரில, அது கத்துற சவுண்டு தான் வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் தண்ணி சவுண்டு தான். அப்படியே படிக்கிற இடத்துலாம் தண்ணி பாஞ்சு ஓடிட்டுருக்கு. இங்கே இருக்கிறவங்க தான் பாவரம் தான், நல்ல மனுஷன். இங்கே பாருங்கள், பாறையிலலாம் எப்படி பாசி பூத்துருக்கு. பாசின்னு கேவலமாக சொல்லாதீங்க, அதுவும் ஒரு உயிரினம். அது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. எக்கோ சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறதுல பாசி முக்கியமான பங்கு வச்சிருக்கு. எஸ், நம்மால் மோகன விநாயகன் சார் அங்கே இருக்கார். அடாடா அருமையாக இருக்குதுங்க. அப்படி
வாசி தட்டுலாம் தங்கத்தட்டு மாதிரி மினுக்குது பாருங்க. ஜிங்கா ஜிங்கா ஜிம். அதான் பேசிட்டீங்களா? பேசிக்கிட்டே வாங்க மக்களே. இதுதான் நம்ம திருநெல்வேலியில் ஓடுற தாமிரபரணியோட உற்பத்தி ஆகும் இடம். இதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்த இடம் தான். இது எல்லாமே நம்ம மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு மலையாளம் பேசுகிற கேரள மக்களும் தமிழ் பேசுகிற தமிழ்நாட்டு மக்களும் பிரித்து வச்சுருக்கோம். இந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்த சமஸ்தான மக்கள் தான் எல்லாம். இது திரும்புங்க. அவர் பாருங்க வீடியோ அதான் கை பிரிச்சுட்டு நிற்கிறாரு. போக போதில்ல, அதெல்லாம் புகையில்லை, மேகம். பல வருட கனவு நிறைவேறியது. ஆசான் அகத்தியன் தரிசனம். கீழே போனாவா போட்டோ